ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 8 சிறகடிக்காசி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து மீனா வந்து ரோஹினியோட அம்மா வந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்க வந்து கிளம்பும்போது கிரிஷ் வந்து முத்துவோட தோள்ல படுத்துட்டு ரோஹிணிக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ மீனா வந்து ரோஹிணி கிட்ட வந்து கேட்காங்க, அந்த அம்மா அவங்க பொண்ணு பத்தி ஏதாவது சொன்னாங்களா? அவங்க எப்பவுமே இதெல்லாம் நல்லா பேசுறாங்க. ஆனா அவங்க பொண்ணு பத்தி கேட்டா மட்டும் அப்படியே கொஞ்சம் நார்மல் இல்லாம ஆயிடுறாங்க. அதான் கேட்டேன் அப்படின்னு. இல்ல அவங்க அதை பத்திலாம் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை வந்து காலையிலேயே கஞ்சி குடிச்சிட்டு இந்த மாரி ஒரு கல்யாண வீடு இருக்கு. நான் போயிட்டு வரேன். நான் வரேன் நைட் ஆயிரும் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ மீனா வந்து முத்துக்காக தோசை சுடுறதுக்காக போறாங்க. அப்போ வீட்ல எல்லாருமே வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்துவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாரு. வந்து இன்விடேஷன் குடுக்குறாரு. அப்ப முத்து கேட்குறாரு, "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி எங்க அண்ணனுக்கு கல்யாணம்னோனே, உங்க அண்ணன் ஏதோ ஹிந்திக்கார பொண்ணெல்லாம் இது லவ் பண்ணிட்டு இருந்தானோனே, ஆமாடா அப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அவன் வந்து வீட்ல பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிற ஒத்துக்கிட்டானோனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு, கல்யாணத்துக்கு அன்னைக்கு நீ எங்கேயாச்சும் ஓடிரு. இல்லாட்டி உங்க அண்ணன் ஓடிட்டேன்னு பொண்ண உன் தலையில கட்டி வச்சுருவாங்க. அப்புறம் உன் வாழ்க்கை கோவிந்தா, கோவிந்தா தான் பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு அவரோட இத வச்சு அப்படியே பேசிட்டே இருக்கிறாரு. மீனாக்கு கோவமா வருது. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து போனோனே, "நீ சொல்றது எதுவுமே புரியலடா" அப்படின்னு கேட்கும்போது, முத்து சொல்றாரு, "இல்ல என் அனுபவத்துலேருந்து சொல்றேன்டா போன்னு" சொல்லி அனுப்பி வச்சுடுறாரு. இப்ப கீழ போய் அனுப்பி வச்சுட்டு வரதுக்குள்ள, இங்க ரோஹிணி வந்து மனோஜ் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, "ஏம்மா இவன் எப்ப பார்த்தாலும் என்னைய சொல்லிட்டு இருக்கானோனே." "டேய் அவன் உன்ன சொல்லலடா, அவள சொல்லிட்டு போறான். ஏதோ 1 வருஷம் கல்யாண நாள் கொண்டாடுறோம். ஆஹா ஓஹோன்னு 2 பேருமா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாய்ங்க. இப்ப பார்த்தியா அவன் தலையில கட்டி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு போறான்" அப்படின்னோனே, இப்ப மீனாக்கு ஒரு மாரி ஆயிருது. இப்ப முத்து வந்து, "சரி மீனா தோசை ஊத்துனோனே மாவு இல்ல" அப்படிங்கிறாங்க. அப்போ உப்புமா கிண்டுனோனே ரவை இல்லன்னோனே, "உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு இப்ப எல்லாரும் சாப்பாடுக்கு வந்துடுறாங்க. அப்போ உடனே ரோஹிணி கிட்ட வந்து மீனா சொல்றாங்க, "இந்த மாரி ஃப்ரிட்ஜ் இருக்கு, கிச்சன் இருக்குது. போய் சமைங்க. இல்லாட்டி ஃப்ரிட்ஜ்ல காய்கறி இருக்குது. நீங்க தான் ஏதோ ஏபிசி ஜூஸ் எல்லாம் போடுவீங்கல்ல" அப்படின்னோனே, எல்லாருமே வீட்டுக்கு ரவி, ஸ்ருதி எல்லாருமே வந்துடுறாங்க. "சரி இன்னைக்கு ஒரு நாள் அவங்க சமைக்காட்டி விடுங்க. நாங்க வெளியில சாப்பிட்டுக்கிறோம்னு" சொல்லிட்டு எல்லாரும் போனோனே, இப்ப விஜய வந்து திட்டுறாங்க. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க சொன்னது சரின்னு எனக்கு தோணுச்சு அத்த. அத தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வர்றாங்க. இப்போ முத்து பின்னாடியே போய் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டோனே, உங்கள என்ன வந்து உங்க தலையில கட்டி வச்சுட்டாங்க. அத வந்து 1 வருஷம் கல்யாணம்னால இப்படி கொண்டாடுனாங்க" அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசுனாங்கன்னோனே, இப்போ முத்து என்ன சொன்னாருன்னா, "ஐயோ மீனா நான் ஒன்ன சொல்லவே இல்ல. நான் அந்த மனோஜ தான் கிண்டல் பண்ண சொன்னேன். நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மீனா கேட்க மாட்டேங்கிறாங்க. முத்து, "நீ என்னமோ பண்ணுன்னு" சொல்லிட்டு அவருக்கு சவாரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப மீனாவோட அம்மா வேற கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது மீனா வந்து நார்மலா பேசுறாங்க. முத்துவ பத்தி கேட்டோனே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதான் என்ன கொண்டு போய் அவர் தலையில கட்டி வச்சுட்டீங்கல்ல, ஃபோன வைங்கன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க அவங்க அம்மா. இப்ப அவங்க அம்மா பயப்படுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா இருக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து அவங்க தங்கச்சி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சத்யா வேற கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்கிறான். அதோட இன்னொரு எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்துடுறாரு. மீனா வந்து சாரி முத்து வந்தோனே மீனாவ தேடுறாரு. ஆனா அங்க மீனா இல்ல. அண்ணாமலை சொல்றாரு, "நான் வரும்போதே அவ வீட்ல இல்லலன்னோனே" இப்ப ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. இப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "நல்ல மருமகள கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. யார்கிட்டயும் சொல்லாம அவ பாட்டுக்கு எங்க போனாலும் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.